பிரைஸ் தி லார்ட். ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் மனித இனத்தோட மைண்ட் பவரை பற்றின ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. அதாவது மனுஷனோட நம்பிக்கையும் அவன் எதிர்பார்ப்பும் அவன் வாழ்விலையும் மற்றும் அவன் உடம்புலையும் எப்படிப்பட்ட விளைவுகளை எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துதுன்றது தான் அந்த ஆராய்ச்சி. இதுக்காக ஒரு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதியை தேர்ந்தெடுத்தாங்க. தண்டனைக்கான நாள் வந்ததும் கைதி கிட்ட, நாங்கள் உன்னை தூக்கில் போட்டு சாகடிக்க மாட்டோம், உன்னை ஒரு பாம்பு கொத்தி சாகடிக்க போகிறோம்னு சொன்னாங்க. அதை ஊர்ஜிதப்படுத்தும்படிக்கா ஒரு பெரிய விஷமுள்ள பாம்பை அவன் கண்ணில் காட்டினாங்க. தண்டனைக்கான நேரம் வந்ததும் கைதியோட முகத்தில் துணியை போட்டு மூட்டினாங்க. பாம்பு கொத்தி சாக போகிறோங்கிற மரண பயத்தில் கைதி இருந்தான். ஆனால் உண்மையாக அவனை பாம்பு கடிக்க விடலை. அவன் கையில் பாம்பு கடி மாதிரி அடையாளத்தில் ஒரு ஷார்ப்பான ஊசி வச்சு குத்துனாங்க. பார்க்க பாம்பு கடி மாதிரியே இருந்துச்சு. உண்மை தெரியாத கைதி தன்னை பாம்பு தான் கடிச்சிடுச்சுன்னு நினைச்சான். சில நிமிஷங்கள்ல உடம்பு முழுக்க விஷம் பரவுற மாதிரி உணர்ந்தான். வலி வந்ததை போல உணர்ந்தான். கொஞ்ச நேரத்துல சஃபகேட் ஆகி சில மணித்துளிகள்ல துடிதுடிச்சு இறந்துட்டான். ஆனா உண்மையில அவனுக்கு எந்த பாம்பும் கடிக்கல, வேற எந்த காரியமும் நடக்கல. ஆனா அவன் மனசு அந்த பெரிய பாம்பை பார்த்ததும் இந்த பாம்பு கடிச்சு விஷம் தலைக்கேறி துடிதுடிச்சு தான் நாம சாக போறோம்னு நம்புச்சு. அதனாலதான் எதுவுமே நடக்காத போதும் அவன் உடம்பு பாம்பு கடிக்கு உண்டான எஃபெக்டோட மரணிச்சிடுச்சு. இதுதான் மனிதனுடைய மைண்ட் பவர். இதை சயின்டிஸ்ட் பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. உங்க மனசு எதை நம்புதோ அது போல தான் நடக்கும். உலக பிரகாரமா இதை பாசிட்டிவ் வைப்ஸ்னு சொல்லுவாங்க. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய காரியங்கள். ஆனா பைபிள்ல இதுக்கு பேரு வேற, விசுவாசம். விசுவாசத்தின் வல்லமை என்னன்னு சொல்லி வேதத்துல அநேக இடங்கள்ல வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுக்க விசுவாசத்தின் மேன்மையை சொல்லுகிற அதிகாரம். அதுல முதல் வசனம் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறதாம். நீங்க நம்புகிற அந்த விஷயம் இப்ப உங்ககிட்ட இல்ல, அது காணப்படவும் இல்லை, ஆனா அது நிச்சயம் உங்களுக்கு நடக்கும்ங்கிற மீனிங். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு வேதம் சொல்லுது. இயேசு சொல்றாரு, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போன்னு சொன்னா அது அப்புறம் போகுமா? மலையே பெயர்ந்து போகும்னா நம்ம முன்னால இன்னைக்கு மலை போல இருக்கிற இந்த சுகவீனம், இந்த பலவீனம், சில தடைகள், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், கடன், ஆசீர்வாத குறைவு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், நெகட்டிவா பேசாதீங்க, நெகட்டிவா யோசிக்காதீங்க. சுகம் கிடைக்கும்னு விசுவாசிங்க, கடன் தீர்ந்துடுச்சுன்னு விசுவாசிங்க, நல்ல காரியங்கள் நடக்கும்னு விசுவாசிங்க, ஆசீர்வாதமா இருப்போம்னு விசுவாசிங்க. நிச்சயமா நல்ல காரியங்களையும் தேவ நாம மகிமைக்குமான காரியங்களையும் விசுவாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே விரைவில் நடக்கும். ஸ்டே இன் ஃபெய்த். ஆமென்.